டிஎன்பிஎஸ்சியில் 2017 கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆல்ரெடி 2 வீடியோ சொன்னது தான். XYயில் ஏபின்னு இருக்குது அப்படின்னா நம்ம 2, 3 யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ் இங்கே 2ன்னு யூஸ் பண்ணலாமான்னா எப்போனா 0ல் இன்ஃபினிட்டி அப்படின்ற கண்டிஷன் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் அப்படி ஆச்சு, அதனால் 3 யூஸ் பண்ணோம் எக்ஸுக்கு பதிலாக. இங்கே x=2 போட ப்ராப்ளம் இல்லை. ஸோ x=2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் இப்போ என்ன வரும்? x³ - 1 x+3. இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக நான் மாற்றிக்கிறேன் டிவிஷனை. ஏன்னா நமக்கு கேன்சல் அவுட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்வாப் ஆகிடுமா, மேலே 3x + 9 போயிடும், கீழே x² + x+1 அப்படின்றது வந்துடும். இப்போ 2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 - 1 / 2 + 3 × 6 + 9 / 4 + 2 + 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன வரும்? 7/5 × 15/7 வரும். கேன்சல் அவுட் பண்ணால் என்ன வரும்? 5 1 times, 15 3 times, 3ன்னு வரும். ஆப்ஷனில் 3ஏ இல்லை. என்ன பண்ணோம்னா நம்ம எக்ஸுக்கு 2ன்னு வேல்யூ வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நம்ம 2ன்னு வச்சா ஆன்சர் 3 வருதான்னு பார்க்கணும். இங்கே ஆப்ஷன் சியில் தான் நம்ம வந்து x=2ன்னு போட்டால் ஆன்சர் 3ன்னு வரும். நல்லா பாருங்கள். ஸோ 3(x - 1)ல் எக்ஸுக்கு 2ன்னு போடுங்க. ஸோ 2 - 1 என்ன கிடைக்கும்? நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன புரியுது? இதுலேருந்து ஆன்சர் 3ன்னு வந்துருச்சு. ஸோ இதுவும் நமக்கு கிடைச்ச ஆன்சரும் சேம். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட் இருக்கும். மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.